சந்தம் தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழியில் உலக மொழி தமிழ். எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உலகின் ஒரே மொழி உயர்தனி செம்மொழி தமிழ்தான். எந்த மொழி, இது ரிமோட் எனக்கு இயக்கி, இது மைக் எனக்கு ஒளி வாங்கி, அது ஸ்பீக்கர் ஒளி பெருக்கி, இது கேமரா ஒளிப்பதிவு கருவி, அது டிவி எனக்கு தொலைக்காட்சி, இது டிஜிட்டல் ஸ்கிரீன் எண்ணியல் திரை. எல்லாவற்றுக்கும் கலை சொற்கள், வேர் சொற்களை, உயிர் சொற்களை வைத்த ஒரே மொழி உலக மொழி தமிழ். அப்படிப்பட்ட பேசிக்கொண்டே போகலாம், இது சுருக்கமாக சொல்றேன். அப்படிப்பட்ட என் தாய்மொழியின் நிலை இன்னைக்கு என்னன்னு பாருங்க. பயன்பாட்டு மொழியா இல்ல, பண்பாட்டு மொழியா இல்ல, வழிபாட்டு மொழியா இல்ல, வழக்காட்டு மொழியா இல்ல, பயிற்று மொழியா இல்ல, பேச்சு மொழியா இல்ல. தமிழன் நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும் பாருங்க. ஆட்சி மொழி, அதிகார மொழி எந்த இடத்திலும் இல்லை. திருமண அழைப்பிதழ்ல கூட இல்லை. அதிகார மொழியா இல்லை, ஆட்சி மொழியா இல்லை, எங்கும் இல்லை. எமது பாட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோங்கிறான் எங்க பாட்டன் பாரதி. அவன்கிட்ட திருப்பி சொல்றான் அவன் பிள்ளை, ஆமா பாரதி எங்கேயும் காண. மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெருதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு வருந்தி பாடினான் புரட்சி பாவலன். பாருங்க, தமிழன் பண்டிகைக்கே ஹாப்பி பொங்கல் தான், பொங்கல் வாழ்த்துக்கள்னு கூட எழுதுறது இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்குது பாருங்க. இங்க பாருங்க, இதை கவனிங்க கொஞ்சம். அது என்ன எழுதியிருக்குன்னா, இங்க பாருங்க, டிஃபன் சென்டர், அதையே டிஃபன் சென்டர், எழுத்து தமிழ்ல இருக்கு, உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இப்ப பாருங்க, அடுத்த ஒரு இதை பாருங்க. சூப்பர், இந்த பாருங்க போட்டு பாருங்க. பிளஸ்னா பிளஸ் தான், அப்படியே அந்த தமிழ் எழுத்துல பாலாஜி பிளைவுட் டிம்பர், கீழே பாலாஜி பிளைவுட் டிம்பர். அப்ப என்னன்னா, தமிழை ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்தை தமிழ் எழுதுறது, இதுதான் தமிங்கிலம். இவர்கள் இதுவரை கடைபிடிச்ச இருமொழி கொள்கை என் அன்பு உடன் பிறந்தார்களே, இதுதான். தமிழை ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்தை தமிழ் எழுதுறது இருமொழி கொள்கை. எப்படிப்பட்டது பாருங்க. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு உலகின் தலை சிறந்த மொழியை, ஆகச்சிறந்த இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழியை கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்றான், உலகத்திலே ஆகச்சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு, தன் தாய்மொழியில படிக்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான்டா இருக்குன்னு. அந்த மொழி என் தாய்மொழிக்கு, தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமைங்கிறார் ஆற்றூர் ரவிவர்மா. அந்த மொழி எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க. இதைத்தான் இந்த தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு சொல்றது காரணம் அதுதான் அவர் பாடுறது. இங்க பாருங்க, மம்தா எலக்ட்ரிக்கல்ஸ், அது மம்தா எலக்ட்ரிக்ஸ், அது சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு. கோல்டன் ஜூபிலி அப்பார்ட்மெண்ட்ஸ், அதை சின்னதாக போட்டுட்டு இங்கிலாந்து நாட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் வாழ்கிற மாதிரி பாருங்க. கோல்டன் ஜூபிலி அப்பார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு, அங்கே கோல்டன் ஜூபிலி அப்பார்ட்மெண்ட்ஸ். இதை எழுதாமல் இருந்தா என்ன, எதுக்கு எழுதணும்? அப்போ என் அன்னை தமிழை நீ எவ்வளவு அவமதிக்கிற? நீ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழில், ஆனால் வச்ச முழக்கம் என்ன, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். எங்க இருக்கு? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அப்படி வந்தது. இன்னைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் நிலைமைக்கு மாற்றி என் தாய் நிலத்திலே என் தாய்மொழி சிதை தள்ளிக்கப்பட்டுருச்சு. இது திருப்பூர் காட்டன், நியூ ஹேர் லைஃப், பைக் பார்க்கிங் செல்லும் வழி பார்த்துக்கிறங்க. ஸ்மால் பஸ் தான், சிற்றுந்தெல்லாம் கிடையாது. அந்த இதை பார்த்தீங்கன்னா, அந்த பேருந்தில் சிற்றுந்துன்னு சின்னதாக போட்டிருப்பான். போனா போகுது, தமிழங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அது நம்மள என்னை மாதிரி ஆளுகளுக்கு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அரசு எழுதியிருக்கு பாருங்க, மதுரை ஐ போட்டுருச்சு, அப்புறம் ஒரு காதல் குருவி போட்டுருச்சு, அப்புறம் மதுரை அரசு எழுதியிருக்குது. முதல்வரே சொல்றாரு, ரெயின்போனே எழுதுங்கன்ட்டு. தமிழ் வானவில்னு எழுத சொல்ல, தமிழ் வளர்க்குறாங்க பாருங்க. இப்ப இது